பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் என் லைஃப்பில் நடந்த ஒரு சாட்சியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2002 வருஷம் நான் செகண்ட் டைமாக கன்சீவ் ஆகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ரொம்ப வீக்காக இருப்பேன் நான். ஒரு நாள் காலையில் ரொம்ப வீக்காக இருந்து சிக்காகி அப்படியே தான் இருந்துகிட்ருப்பேன். எனக்கு அப்போ பிடிக்கிறது எல்லாமே இந்த பனங்கற்பட்டி அந்த காப்பி அது மட்டும்தான் குடிச்சிட்ருப்பேன். அப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60 டேஸ் அந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் காலையில் என் ஹஸ்பண்ட் அதே மாதிரி காப்பி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ப்ளீடிங் ஆகி அப்படியே நான் உட்காந்துட்டு ஜஸ்ட்டு எழும்புனா அப்படியே ஃபுல்லாக நைட்டி பெட்டு அந்த இடம் எல்லாமே அப்படியே ஆயிடுச்சு. அப்போது அது எனக்கு பார்த்தோன்னே எனக்கு அது அபார்ஷன் அப்படின்னு தான் தெரிஞ்சிச்சு. அபார்ஷன் ஆயிடுச்சே இப்படி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு இருந்தோம். அன்றைக்கி எங்கள் அம்மா கிட்ட நான் ஃபோன் பண்ணும்போது அம்மா கேரளாவில் மூணாரில் எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, டீச்சராக இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, எனக்கு லீவு கிடைக்கல, நீ வேணால் கிளம்பி இங்கே வந்துரு எஸ்டேட்டுக்கு, நான் வேணால் உன்னை கவனிச்சிக்கிறேன், அங்கே லீவ் போட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது ராத்திரி 10 மணிக்கு நாங்கள் உடனே பஸ் ஏறிட்டோம். மூணார் வரதுக்காக சென்னையிலேருந்து நாங்கள் பஸ் ஏறி உட்காந்துருந்தோம். அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகி ஒரு 1/2 hour அந்த மாதிரி டைம் இருக்கும். நைட்டு 10 o'clock பஸ்ஸு, ஒரு 1/2 hour அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்துட்டு நான் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சைடு உட்காந்துருந்தாங்க, நான் ஜன்னல் ஓரத்தில் பஸ்ஸில் இருந்தேன். அப்போது ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன். ஏன் நம்ம லைஃப்பில் இப்படி எல்லாம் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் தூங்கினேன்னா என்னன்னு தெரியாது. ரொம்ப மனசில் ரொம்ப டவுன் ஆகி போயிருந்தேன். சைடில் எனக்கு அப்படியே ஏசப்பா வர்றது தெரிஞ்சிச்சு. ஏசப்பா சைடில் அழகாக ஒரு தட்டு வச்சுருக்குறாங்க. அந்த தட்டு வச்சுருக்குறாங்க. ஏசப்பாவோட ஃபேஸ் ஃபுல்லாக தெரியல. எனக்கு ஒரு ஒயிட் ரோபு போட்டு மேலே ப்ளூ கலரில் ஒரு இது போடுவாங்க இல்லையா, மேலே ஷால் மாதிரி, அந்த ஷால் போட்டிருக்கிறது தெரியுது, ஒயிட் ரோப் தெரியுது. ஆனால் எனக்கு ஜீசஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அவங்க இப்படியே ஒரு தட்டு எடுத்துகிட்டு சைடில் என்கிட்ட என் கையில் கொடுக்குறாங்க. அந்த தட்டில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சிகிச்சை சர்ச்சில் எல்லா சர்ச்சிலையுமே கொடுப்பாங்க. அப்பம், திராட்சை ரசம், அப்புறம் 2 இருக்குது அந்த தட்டில். அழகாக ஒரு கோல்டன் கலர் பிளேட் அது. அதில் 2 கர்ச்சீஃப் இருக்குது. அது ரவுண்ட் ஷேப் கர்ச்சீஃபு. ஆனால் அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணாமல் ஒரு ஷேப் வரும் இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்குது. அந்த கர்ச்சீஃபில் ஒன்றில் எழுதியிருக்குது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு கர்ச்சீஃபில் எழுதியிருக்குது பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட உடனே எழுப்பி, டாடி பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே எனக்கு நான் அந்த ட்ரீமில் நான் பார்த்துட்டு அப்படி ஏசப்பா போகாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் முழிச்சிட்டேன். அப்போது என் ஹஸ்பண்ட் தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. நான் டக்கு டக்குன்னு எழுப்பி, இந்த மாதிரி டாடி ஜீசஸ் வந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு தட்டில் அப்பவும் திராட்சை ரசம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அதில் கர்ச்சீஃப் இருந்துச்சு, அதில் ஆரோக்கியம் பாதுகாப்புன்னு எழுதியிருந்துச்சு, நான் அதை வாங்கிட்டு முடிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். என் ஹஸ்பண்ட் சரி அப்படியா, ட்ரீம் பார்த்தியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதையுமே பெருசாகவே எடுக்க மாட்டாங்க, அப்படி விட்டுட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையிலே நாங்கள் மார்னிங் ஒரு 6 o'clock போல் மூணாருக்கு ரீச் ஆச்சு பஸ்ஸு. இறங்கின உடனே எங்கள் அம்மா என்னை எங்கள் காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, நான் போய் அபார்ஷனுக்குள்ளே அந்த மூலிகை மருந்தெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு வரேன், நீ உள்ளே உட்காந்து இரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உள்ளே உட்காந்துருந்தேன். அம்மா எனக்கு மனசுக்கு தோடிச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இப்போ வேண்டாம் அப்படின்னு இல்லைங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பார்க்குறப்ப நான் இந்த ட்ராவலுக்காக பயந்துக்கிட்டு ஒரு பெரிய பில்லோ கவரையே ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா காலையில் அதை பார்த்தா அது க்ளீனாக இருக்குது, ஒன்றுமே இல்லை அதில். எனக்கு என்னடா, சரி வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அம்மாக்கிட்ட நான் வேண்டாம், இப்போ அதெல்லாம் மருந்தெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா அதுக்கும் பிறகு ஒரு 30 days என்னை வீட்டிலையே வச்சு டெய்லி என்னை பத்திரமா பார்த்துக்குவாங்க. நல்ல ரெஸ்ட்டு, எனக்கு நல்ல ஃபுட்டு,
வேறு எதுவுமே செய்யலை. ஆனால் டெய்லி எனக்கு வந்துட்டு லைட்டாக வந்து காலையில் நைட்டு 2 டைம்ஸ் வந்துட்டு பிளாக்காக சில ட்ராப்ஸ் இருக்கும் பேண்டீஸில். ஆனால் வந்துட்டு நான் அதை வந்து பெருசாக எடுக்கல. ஆனால் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்படி 90 டேஸ் ஆயிடுச்சு. 90 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், டாக்டர்கிட்ட செக் பண்ண போகலாம் அப்படின்னு போனோம். போனால் டாக்டர் வந்து என்னை ரொம்ப திட்டுனாங்க. நீ படிச்சிருக்கியா, நீ ஏன் இப்படி வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, நீ எதுக்கு வந்துட்டு இம்மீடியட்டாக நீ எங்களை தேடி வரல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஸ்கோல் பண்ணிட்டு சொன்னாங்க. நான் வந்துட்டு செக் பண்ணணும், எக்ஸ்ரேலாம் எடுக்கணும் நிறையா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறதுனே சொல்ல முடியும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஹேண்ட் செக்கிங் பண்ணாங்க. ஹேண்ட் செக்கிங் பண்ணிட்டு சொன்னாங்க, பேபி எப்படி இருக்குதோ வந்து மேபி அபார்ஷன் பண்ண வேண்டியது இருந்தாலும் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ரூம் வந்து கொடுத்தாங்க. அங்கே போய் உட்காந்துட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து அப்படி ஹாஸ்பிட்டல் வால் எல்லாம் பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னே தான் எனக்கு தெரியும். அப்படி தான் நான் வந்து அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன், அப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். பயமாகவும் இருக்கும். அடுத்த நாள் 2 மணிக்கு எனக்கு வந்து எக்ஸ்ரே இது எடுத்தாங்க, அல்ட்ராசோனோகிராம் எல்லாமே எடுத்தாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஈவினிங் 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி தான் எங்களுக்கு ரிசல்ட் வந்து கையில் வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வந்து பேபி வந்து பிக்கர் தேன் நார்மல் சைஸ் அப்படி சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் இருந்துச்சு. எவ்ரிதிங் நார்மல் இருந்துச்சு. கொஞ்சம் சுகர் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஏன்னா நான் அவ்வளோ பனங்கள் கண்டு கருப்பட்டியாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சேஃபாக நாங்கள் மறுபடியும் அந்த ரிசல்ட்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இந்த மாதிரி 90 டேஸ் வரைக்கும் எல்லா நேரத்துலையும் நான் வந்து ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஏசப்பா எனக்கு வந்து இந்த மாதிரி எந்த இதுவும் கெட்டதும் நடக்கக்கூடாது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் ப்ரேயர்லேயே இருப்பேன். இப்போது என்னோடய டாக்டர் வந்து அப்போது 2002 டிசம்பரில் கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாளைக்கு அவங்க பிறந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து 23 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் ஏசப்பா வந்து அவங்கள நல்லா பாதுகாத்து எந்த ஒரு சுகவீனமோ பலவீனமோ அணுகாமல் இவ்வளோ நாள் எவ்வளோ அழகாக வழி நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த சாட்சி ஷேர் பண்ணும்போது எனக்கு என்னோடய சாட்சி வந்து நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, நொந்து போன இதயத்துக்கும் தொய்ந்த ஆத்துமாக்கும் மங்குன எரியிற திரிக்கும் நான் வந்து அணையாமல் இருக்கிற தேவன், நொந்து போன ஆத்துமா முறிந்த ஆத்துமாவுக்கு தான் நான் ரொம்ப சமீபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஏசப்பாவை யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தரிசனத்தில் எனக்கு ஏசப்பா வந்தாங்க, எனக்கு வந்து அந்த தட்டை கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஆரோக்கியம் பாதுகாப்பு அவளுக்கு இருக்குது. நிச்சயமாக வந்து அவரை தேடி அவர் தான் எனக்கு தஞ்சோன்னு நினைக்கிற எந்த ஒரு ஆத்மாவையும் எந்த ஒரு மனுஷரையும் ஆண்டவர் வந்து புறம்பே தள்ளுறதில்ல. நம்மளோட ரொம்ப லோவஸ்டான டைமில் நம்ம எப்போ நம்மளுடைய ஆவி நொறுங்கி போயிருக்கோ அப்போ தான் அவர் நமக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறாரு ஏசப்பா. அதனால் அப்படி சில பேர் சொன்னாங்கன்னா, தரிசனத்தில் ஏசப்பாவை நான் பார்த்தேன். ஒரு டைம் வந்து எனக்கு அவரோட அபிஷேகத்தையும் வந்து காட்டினாங்க. வரும் நாட்களில் இன்னும் நிறைய சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.